ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 19 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சிவானிக்கு வந்து அவங்க அக்கா வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க மேல என்ன ஆகுதுன்னா, பொன்னி வந்து சக்திக்கு வந்து தைலம் தேய்ச்சி விட்டுட்டு நீங்க தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மூலிகை டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. இப்போ பொன்னி போய் ட்ரெஸ் காய போடுறதுக்காக மாடிக்கு போயிடுறாங்க. பிரீத்தி அங்க உட்காந்துருக்குறாங்க. சிவானிக்கு அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சிவானியோட மேக்ஸ் நோட்டை காணும்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சக்தி மாமா பேப்பர் கிளிக்க கேட்டாங்க, நான் என் நோட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே, இப்போ அவங்க அம்மா வந்து சிவானி அந்த அவங்க அக்கா வந்து திட்டுறாங்க. என்ன நீ மேக்ஸ் நோட்டை போய் கொடுத்துருக்குறேன்னொடனே, இப்போ பிரீத்தி கிட்ட போய் ரூம்ல போய் அந்த நோட்டை எடுத்துட்டு வரியா, நான் எந்திரிச்சு போனேன்னா இவ எங்கேயா ஓடிடுவா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு பிரீத்தி நோட் எடுக்கிறதுக்காக ரூம்க்கு வராங்க. ரூம்ல போய் நோட்டை தேடி பார்க்குறாங்க. அங்கே நோட்டு இருக்குது. எடுத்துட்டு வெளியில வரும்போது திரும்பி சக்தியை பார்க்குறாங்க. சக்தி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. போய் டோர் வந்து ஓப்பன்ல இருக்கிறது. அதை வந்து சாத்தி வச்சுட்டு சக்தியோட பக்கத்துல வந்து உட்காந்து சக்தியோட கையை பிடிக்கிறாங்க, தலையை கோதி விடுறாங்க. சக்தி கிட்ட வந்து அப்படியே நெருங்கி போறாங்க. அப்போ பொன்னி வந்து டக்குன்னு வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து பிரீத்தி இருந்ததை அப்படியே பார்த்துடுறாங்க. அப்படியே இப்போ கையில இருந்த பக்கெட்டை வந்து அப்படியே கீழே போட்டுட்டு பிரீத்தி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ பிரீத்தி வேக வேகமா எழுந்திரிச்சு அந்த நோட்டை எடுத்துட்டு அப்படியே பதட்டத்துல என்ன பண்றோம் தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ சக்தி எந்திரிச்சிடுறாரு. என்ன பொன்னி என்ன ஆச்சுன்னொடனே இல்லைன்னொடனே இப்போ பிரீத்தி வந்து ஏன் ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்குது அப்படின்னு சக்தி கேட்குறாரு. ஆமால ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்குதுன்னு பிரீத்தி அதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு கீழே ஓடிடுறாங்க. இப்போ சக்தி கேட்குறாரு என்ன பொன்னி ஆச்சுனோடனே ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னோடனே இப்போ பொன்னி என்ன சொல்றாங்க, இல்லை பக்கெட் கீழே விழுந்துச்சுனோடனே கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா பொன்னின்னொடனே, சரி உங்களுக்கு மூலிகை டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு பொன்னி அங்கேருந்து கீழே வர்றாங்க. இப்போ பிரீத்தி நோட்டை கொடுத்துட்டு அப்படியே பதட்டத்திலே இருக்கிறாங்க. இப்போ பொன்னி வெளியில போறதை பார்த்துட்டு நான் மாடிக்கு போறேன்னொடனே இப்போ பொன்னி பிரீத்தியோட பின்னாடியே போயிட்டு பிரீத்தி ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரீத்தின்னு கூப்பிடுறாங்க. அப்போ திரும்பி பார்த்தோன்னா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட்டு வராங்க. இப்போ மேலே வந்தோடனே என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல, அப்போ நீ இருந்தே இப்படி ஒரு தப்பான எண்ணத்துல தான் நீ இந்த வீட்டுல இருந்திருக்கிறல்ல அப்படின்னோடனே, இப்ப பிரீத்தி ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன பொண்ணி மரியாதையா பேசணும்னு, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை, இந்த மாதிரி என்னதான் நீ வந்து அவரை வந்து காதலிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கும்போது அது இந்த வீட்டிலேயே இருந்துட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறியா, உனக்கான அசிங்கமா இல்லையா அப்படின்னு பொண்ணு கேக்குறாங்க. இப்ப பிரீத்தி என்ன சொல்றாங்க, என்ன பொண்ணி மரியாதை இல்லாம இப்படின்னா பேசுறீங்க, நான் ஒண்ணும் அப்படின்னா இல்ல, ஒருவேளை நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு உறுத்தலா இருக்குதோ? நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு சக்தியோட பொட்டிக்குள்ள ஒரு வேலை பார்த்து, ஜெயா இந்த மாரி ஆன்டி நான் தனியா இருக்கிறேன்னு என்னை இங்க கூட்டிட்டு வந்து நான் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேன். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவருக்கு உடம்பு சரியில்லாத மாரி படுத்திருக்கானே, ஃபீவரா இருக்கான் தான் தொட்டு பார்க்கறதுக்கு தான் அது பண்ணேன்னு சொல்லிட்டு, என்னெல்லாமோ சொல்லி பிரீத்தி சமாளிக்கிறாங்க. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, இன்னைக்கு நடந்தத மட்டும் வச்சு நான் இந்த மாரி நான் பேசவே இல்ல. நான் வந்து உன்ன கொஞ்ச நாளாவே பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நீ வந்து சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அதுவும் இல்லாம எனக்கு எப்போ உன் மேல மொத டவுட் வந்துருச்சுன்னா, அன்னைக்கு நான் நேர்த்திக்கடன் பண்ணும்போது ஃபேன் அ ஆன் பண்ணிவிட்டு எல்லா விளக்கும் அணைஞ்ச பிறகு ஓடி வந்து இது பண்ணுனேன்ல, அப்பதான் எனக்கு உன் மேல மொதயா டவுட் வந்துச்சு அப்படின்னோனே, இப்ப பிரீத்தி கிண்டலா சிரிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.